ஹே குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான ஜாலியான கதை கேட்க போறோம். இது வெறும் கதை இல்ல, ஒரு மாயாஜால உலகத்துக்கே ஒரு பயணம். கற்பனை பண்ணி பாருங்க, நீங்க ஒரு அடர்ந்த பச்சை பசேல்னு இருக்கிற காட்டுக்குள்ள போறீங்க. அந்த காட்டுல இருக்கிற மரங்கள் எல்லாம் உங்களோட பேசுது, பூக்கள் எல்லாம் உங்கள பார்த்து சிரிக்குது. அங்க இருக்கிற விலங்குகள், பறவைகள் எல்லாமே நம்மளோட நண்பர்கள் மாதிரி பழகுது. ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்குல்ல? இந்த மாயக்காட்டுல ஒரு ரொம்ப ரொம்ப புத்திசாலியான ஆனா கொஞ்சம் அவசரக்கார முயல்குட்டி இருக்கு. அதோட பேரு மின்னி. மின்னி எவ்வளவு ஸ்மார்ட் தெரியுமா? ஆனா அதோட அவசரம் சில சமயம் அதுக்கு பிரச்சனைய கொண்டு வந்துடும். அப்படிப்பட்ட மின்னி இன்னைக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக்க போகுது. வாங்க, அந்த அழகான காட்டுக்குள்ள நாமளும் போய் மின்னி என்ன கத்துக்குச்சுன்னு பார்க்கலாம். கதை கேட்க தயாரா? அப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு காலத்துல வானவில் மாதிரி வண்ணமயமான பூக்கள் பூத்து கொழுங்குற ஒரு அழகான காடு இருந்துச்சு. அந்த காட்டுல மின்னிங்கிற ஒரு சுறுசுறுப்பான சின்ன முயல் வாழ்ந்து வந்துச்சு. மின்னிக்கு ஓடுறதுன்னா அவ்வளோ பிடிக்கும். புயல் வேகத்துல இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஒரு நிமிஷம் கூட யோசிக்காது, உடனே அதுல குதிச்சிடும். அந்த அளவுக்கு தைரியசாலி. ஆனா கொஞ்சம் அவசர கொடுக்க. அதே காட்டுல ரொம்ப வயசான பொறுமையான ஒரு ஆமை தாத்தாவும் இருந்தார். அவர் எப்போவும் அமைதியா நிதானமா இருப்பார். காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளுக்கும் அவர்தான் அறிவுரை சொல்வார். அவர் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம், பொறுமையா நிதானமா யோசிச்சு செஞ்சா எந்த காரியமும் நல்லபடியா முடியும். ஆனா நம்ம மின்னிக்கு இதெல்லாம் காதலையே விழாது. வேகம்தான் முக்கியம்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கும். அப்படி ஒரு நாள் காட்டுல ரொம்ப அமைதியா இருந்த சூழ்நிலை திடீர்னு மாறுச்சு. கருமேகங்கள் எல்லாம் ஒன்னு கூடி வானம் இருட்ட ஆரம்பிச்சது. சடசடன்னு பெரிய பெரிய துளிகளா மழை பெய்ய ஆரம்பிச்சது. மின்னல் வெட்டுச்சு, இடி பயங்கரமா இடிச்சது. காட்டுல இருந்த சின்ன சின்ன விலங்குகள் எல்லாம் பயந்து நடுங்க ஆரம்பிச்சது. பெரிய மரங்கள் எல்லாம் காத்துல அங்குமிங்கும் ஆடுச்சு. அந்த நேரத்துல ஒரு உயரமான மரத்துல இருந்த கூட்டுல ஒரு சின்ன அணில்குட்டி தன்னோட அம்மாவோட விளையாடிட்டு இருந்துச்சு. திடீர்னு அடிச்ச பலத்த காத்துல அந்த மரம் வேகமா ஆடுனதால அந்த அணில்குட்டி காலிடறி மரத்திலிருந்து சர்ருன்னு கீழே விழுந்துடுச்சு. ஐயோ, காப்பாத்துங்கன்னு அது பயத்துல கத்திச்சு. கீழே இருந்த ஒரு பெரிய பள்ளத்துல தண்ணி வேகமா நிறைஞ்சிட்டு இருந்துச்சு. அணில்குட்டி அதுக்குள்ள விழுந்து தத்தளிச்சது. இத பார்த்த மத்த விலங்குகளுக்கு எல்லாம் என்ன பண்றதுனே தெரியல. யானை, மான், குரங்கு எல்லாமே பயத்துல நின்னுட்டு இருந்துச்சு. ஆனா நம்ம மின்னி முயல் வழக்கம் போல, பயப்படாதீங்க, நான் ஒரு நிமிஷத்துல போய் அந்த அணில்குட்டிய காப்பாத்திட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு யாரையும் கேட்காம யோசிக்காம அந்த பள்ளத்தை நோக்கி மின்னல் வேகத்துல ஓட ஆரம்பிச்சது. மின்னி வேகமா ஓடுறத பார்த்த அந்த ஆமை தாத்தா தன்னோட மெதுவான குரல்ல, மின்னி நில்லு, தனியா போறது ஆபத்து, நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து முயற்சி செஞ்சா அணில்குட்டியையும் காப்பாத்தலாம், நமக்கும் பாதுகாப்பு அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தைகள் மின்னி காதுல விழுந்ததும் அது ஒரு நிமிஷம் நின்னுச்சு. அப்போதான் அதுக்கு புரிஞ்சது, ஆமா, தனியா போறது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு. உடனே மின்னி, தாத்தா சொல்றது சரிதான், நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செயல்படலாம்னு சொல்லிட்டு மத்த விலங்குகளை எல்லாம் கூப்பிட்டது. உடனே காட்டுல இருந்த பெரிய யானை தன்னோட நீளமான தும்பிக்கைய ஒரு பாலம் மாதிரி பள்ளத்துக்கு மேல நீட்டுச்சு. வண்ணக் கிளிகள் எல்லாம் உயரமா பறந்து போய் அணில்குட்டி எங்க இருக்குன்னு சத்தம் போட்டு வழிகாட்டுச்சு. குரங்குகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து ஒரு நீண்ட கொடியை இழுத்து வந்து யானையோட தும்பிக்கையில கட்டுச்சு. மின்னி அந்த கொடிய பிடிச்சுக்கிட்டு யானையோட தும்பிக்கை மேல ஏறி மெதுவா நடந்து போய் தண்ணில தத்தளிச்சிட்டு இருந்த அணில்குட்டிய கையில பிடிச்சது. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து அந்த கொடியை இழுத்து மின்னியையும் அணில்குட்டியையும் பாதுகாப்பா கரைக்கு கொண்டு வந்தாங்க. அணில்குட்டி தன் அம்மாவை பார்த்ததும் ஓடி போய் கட்டிக்கிச்சு. அது சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே, நன்றி நண்பர்களே, நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன காப்பாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லுச்சு. அப்போ மின்னி முயல் எல்லா விலங்குகள் முன்னாடியும் தலை குனிஞ்சு, என்ன மன்னிச்சிடுங்க, இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்த கத்துக்கிட்டேன். வேகம் மட்டும் புத்திசாலித்தனம் இல்ல, நிதானமா யோசிச்சு எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு வேலைய செய்யறது தான் உண்மையான புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லுச்சு. அந்த நாள்ல இருந்து மின்னி தன்னோட அவசர குணத்தை மாத்திக்கிட்டு எப்போவும் தன் நண்பர்களோட சேர்ந்து யோசிச்சு செயல்பட ஆரம்பிச்சது. காடே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. குட்டீஸ், உங்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன்.
இந்த கதை மாதிரி நாமளும் எந்த ஒரு செயலையும் தனியா செய்யறத விட நண்பர்களோட சேர்ந்து செஞ்சா அது ரொம்ப சுலபமாவும் பாதுகாப்பாவும் இருக்கும். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் இந்த கதையை ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய அழகான கதைகளோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.